வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயம், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கையளவு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, மட்டனை நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கைஸ், மட்டனை ஒரு 80% அளவு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம 100% குக் பண்ணி எடுத்து மசாலா கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாயிரும். அதை சாப்பிட்றதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ நம்ம மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா மசாலா கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவும் மட்டனும் நல்லா ஃபுல்லாக கோட்டானதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லா நான்வெஜ் ரெசிபீஸுக்குமே இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். பார்க்காதவங்க நான்வெஜ் ரெசிபீஸ்ன்னு சொல்லி தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு கூட எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேசிக்காகவே அதோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பர்சனலி எனக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்த மட்டன் கிரேவியில் கலர் நல்லாவே வேரி ஆகி தெரியும். அப்போ எங்ககிட்ட நார்மல் சில்லி பவுட்ரு தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நார்மல் சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மசாலாலாம் நல்லா குக் ஆகிறதுக்காக. மட்டன் மசாலா எல்லாத்தையுமே ஈவனாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கிரேவி இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இது கூட லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், சீரியஸாக ஸ்மெல் இப்போவே செம்மையாக வருது. ஸோ நம்ம கிரேவியில் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த
இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறமா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி இது எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இது கூட லாஸ்ட்டாக ஒரு கையளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். பாய்.